சாதாரணமான ஒரு கூலித் தொழிலாளி ஓய்வு பெற்ற உயர் அதிகாரியிடமிருந்து எப்படி அவார்டு வாங்கினார் என்பதுதான் இந்த கதை. ராமன் என்ற கூலித் தொழிலாளி கடும் வேலையால் உடல் வலி எப்படி தீரும் என்று நண்பர்களுடன் ஆலோசனை கேட்டான் ராமன். நண்பர்கள் மது அருந்தினால் உடல் வலி தீரும் என்று ஆலோசனை சொன்னார்கள். முதலில் வேண்டாம் என்று மறுத்தான் ராமன். திருமண விழாவில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நாள் தானே என்று மதுவை அருந்தினான் ராமன். அதன் பிறகு வாரத்தில் ஒரு நாள் மதுவை அருந்தினான். அதன் பிறகு வேலைக்கு செல்லாமலேயே தினமும் மதுவை அருந்தி மதுவிற்கு அடிமையானான் ராமன். பிறகு ராமன் ரவுடியாகவே மாறிவிட்டான். மற்றவர்களிடமிருந்து பணம் பறிப்பது, நகை பறிப்பது, திருட்டு போன்ற அனைத்து வேலைகளையும் செய்ய துணிந்து விட்டான் ராமன். இதனால் காவல்துறை ராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது. சிறைச்சாலையில் பெரிய ரவுடியை ராமன் சந்திக்கிறான். பெரிய ரவுடி ராமனுக்கு அறிவுரை கூறினான். மது அருந்த வேண்டாம், ரவுடி தொழில் வேண்டாம், விட்டுவிடு, அது எப்பொழுதும் நிம்மதி இருக்காது என்றான் ராமனிடம். மது அருந்துவதை நிறுத்த மாட்டேன் என்று ராமன் கூறினான். மேலும் எனக்கு யார் மதுவை நிறுத்தினால் பெண் தருவார்கள் என்றான். அந்த பெரிய ரவுடி நான் பெண் தருகிறேன் என்றான். என் மகளை திருமணம் செய்து கொள், நீ மது அருந்துவதை ரவுடி தொழிலையும் நீ விட்டுவிடு, நீ மகிழ்ச்சியாக வாழு என்றான். சிறையிலிருந்து வெளியே வந்து திருமணம் செய்து கொண்டான் ராமன். குழந்தைகள் பிறந்த பிறகும் மதுவை நிப்பாட்டவில்லை ராமன். மதுவை அருந்தி கொண்டுதான் இருந்தான். ராமன் மதுவை அருந்திவிட்டு மனைவி பிள்ளைகளை அடித்து கொண்டே துன்புறுத்தி கொண்டே இருந்தான். ஃபுல் மது போதையில் வந்து கொண்டிருந்தான் ராமன். அப்போது ராமனால் பாதிக்கப்பட்ட 10 ரவுடிகள் ராமனை சுற்றி வளைத்து தாக்கினார்கள். ராமன் இறந்து விட்டான் என்று விட்டு சென்றார்கள். ராமன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். ராமனுக்கு ரவுடிகள் தாக்கியதில் வலது கை வெட்டப்பட்டது. மருத்துவர்கள் ராமனுக்கு அறிவுரை கூறினார்கள். மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மதுவை விட்டுவிடு என்றார்கள். மருத்துவர்கள் ராமனிடம். கடும் முயற்சியால் ராமன் மது அருந்துவதை நிறுத்திவிட்டான். இதில் ராமனின் மனைவிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. மிகவும் அன்பாகவும் ஆலோசனை வழங்குவோராகவும் இருந்தார் ராமனின் மனைவி. ராமன் தான் குடிப்பழக்கத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் எப்படி குடிப்பழக்கத்தை நிறுத்துவது என்று ஆலோசனை வழங்கினார். இதை கண்ட காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரி ராமனை அழைத்து பரிசு கொடுத்து பாராட்டினார். ராமன் 6 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன் என்று குறிப்பிடத்தக்கது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து என்ன தெரியுங்களா? அந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய கதை. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டாருங்க. ஒரு கை போய் ரொம்ப அவமானப்பட்டு கேவலப்பட்டு ரொம்ப துன்பங்களுக்கு பிறகு அவர் அந்த மது குடிக்கிறதுலேருந்து நிப்பாட்டியிருக்காரு. அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை கட் பண்ணிடுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. எதையுமே முளையிலே கிளியரு, எதையுமே அந்த ஆரம்பத்திலேயே அதை
கெட்ட பழக்கத்த நிறுத்துறது ரொம்ப நல்லதுங்க. முத்திட்டா ரொம்ப கஷ்டம். இதிலிருந்து அதான் அந்த உண்மை தெரிஞ்சுக்கக்கூடிய